எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் டயட்ரி ஃபைபர்ஸ். இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 லட்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் சாப்பிட்றதுனால நீங்கள் ஃபுல் டே நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ பிஸ்தா, 1/4 கிலோ பாதாம், 1/4 கிலோ வால்நட், 100 கிராம்ஸ் பம்ப்கின் சீட், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 கிலோ கேஷ்யூ நட்ஸ், 1/4 கிலோ ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் 1 kg அளவுக்கு நம்ம வந்து டேட்ஸ் எடுத்துக்கிறோம். முதலாவது ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா நட்ஸும் வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கீயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணாக்க போதும். பாதாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலும் இது லோ பண்ணும். அப்புறம் இதில் விட்டமின் ஈயும் இருக்குது. ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம பிஸ்தாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் இது வந்து விட்டமின் B6 கூட இருக்குது. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பம்ப்கின் சீட்ஸ், அப்புறம் வந்து கசகசா, இது ரெண்டும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய மசிலெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கசகசா பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை லோ பண்ணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து வால்நட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வால்நட் வந்து இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துக்கோங்க. வால்நட் வந்து நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து நம்மளுடைய ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க்கு வந்து இது ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் கேன்சரோட ரிஸ்க்கும் இது ரெடியூஸ் பண்ணும். பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு 2 to 2 minutes, மேக்ஸிமம் ஒரு 1 to 2 minutes வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ போதும். ஸோ ட்ரை கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் நிறைய கால்சியம் சத்து கூட இருக்குது. ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து கேஷ்யூ நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன், ப்ரோட்டீன் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அப்புறம் இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ரோஸ்ட் பண்ணி இப்படி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து டேட்ஸை வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேட்ஸை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாரில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 minutes வந்து நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ட்ரை கிரேப்ஸை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்று ஒன்றா இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணி இது வந்து அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி கொரப்பாக ஆட்டி வச்சு இந்த பாதாமை வந்து இதில் போட்டுடலாம். அடுத்தது பிஸ்தாவும் இதே மாதிரி நம்ம கொரப்பாக பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டைமே நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச கேஷ்யூ, அதுவும் அதே மாதிரி கொரப்பாக பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வால்நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டவ் மேலே வச்சு ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ரோஸ்ட் பண்ணி வச்சு இந்த பம்ப்கின் சீட்ஸ் அப்புறம் வந்து கசகசா நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கான அந்த மிக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஒரு மிதமான சூடில் வந்து நீங்கள் உங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்து ஒரு 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 லட்டு மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சிடலாம். ஸோ டேட்ஸ் சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு இந்த அனிமியா, இந்த ரத்த சோகை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து க்யூர் ஆகும். டேட்ஸ் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ் கூட. நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் வந்து த ரிஸ்க் ஆஃப் கேன்சரை கூட அது ரெடியூஸ் பண்ணும். பாருங்கள், நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.